ஆதியாகமம் 5ஆம் அதிகாரம் 21 24 வரைக்கும். ஆதியாகமம் 5ஆம் அதிகாரம் 21 24 வரை. ஏனோக்கு 65 வயதான போது மெத்துசலாவை பெற்றான். ஏனோக்கு மெத்துசலாவை பெற்ற பின் 300 வருஷம் தேவனோடே சஞ்சரித்து கொண்டிருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான். ஏனோக்குடைய நாளெல்லாம் 365 வருஷம். ஏனோக்கு தேவனோடே சஞ்சரித்து கொண்டிருக்கையில் காணப்படாமற் போனான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டார். ஆமென். இன்னொரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். எபிரேய நிருபம் 11ஆவது அதிகாரம் 5ஆவது வசனம். எபிரேயர் 11:5. விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடிக்கு எடுத்து கொள்ளப்பட்டான். தேவன் அவனை எடுத்து கொண்டபடியினாலே அவன் காணப்படாமற் போனான். அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று அவன் எடுத்து கொள்ளப்படுவதற்கு முன்னமே சாட்சி பெற்றான். இந்த அதிகாலை ஜெபத்தில் நம்ம பந்தய சாலையை குறித்து நம்ம தியானித்து கொண்டு வருகிறோம். ஆண்டவர் நம்ம எல்லாருக்குமே ஒரு பந்தய சாலையை வைத்திருக்கிறார். அந்த பந்தய சாலையில் நம்ம ஓடும்போது நிறைய தடைகள் வருது, நிறைய பிரச்சனைகள் வருது. அந்த பிரச்சனைகளை தாண்டி செல்வதற்கு முன்னோர்களை, நமக்கு முன்னாக ஓடினவர்களை கர்த்தர் பார்க்க சொல்கிறார். ஆமென். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் முதல் 3 வசனத்தை அதை நம்ம பார்க்குறோம். நீங்கள் உங்களுக்கு முன்னாடி இத்தனை மேகம் போன்ற திரளான சாட்சிகள் இருக்குது. அதனால் நீங்கள் என்ன பண்ணலாம், உங்கள் பந்தய சாலையில் எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும், எவ்வளவு போராட்டங்கள் வந்தாலும் ஓட முடியும், உங்களால் ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வேதம் கற்றுக் கொடுக்கிறது இல்லையா? ஸோ அதன்படி நம்ம முதல்ல ஆதாமனுடைய பந்தய சாலை குறித்து நம்ம பார்த்தோம். ரெண்டாவது காயின் ஆபேல் அவருடைய பந்தய சாலை குறித்து நம்ம வேதத்தின்படி பார்த்தோம். இன்னைக்கு ஏனோக்கினுடைய பந்தய சாலை குறித்து நம்ம பார்க்குறோம். ஏனோக்கை குறித்து அவர் எப்படிப்பட்ட பந்தய சாலையில் எப்படி ஓடினார், அவருக்கு வந்த தடைகள் என்ன, அவர் உண்மையிலே தடைகள் இருந்துச்சா இல்லையா, ஆமென், அதன் முடிவு என்ன என்கிறத குறித்து இன்னைக்கு ஏனோக்கின் வாழ்க்கையிலிருந்து பந்தய சாலை குறித்து நம்ம தியானித்து நம்ம ஜெபிக்க போகிறோம். அல்லேலூயா. சரி, இப்போ ஆதியாகமம் புஸ்தகம் நான் வாசித்த அந்த வேத பகுதிக்கு வருவோம். ஆதியாகமம் 5:21-24. ஏனோக்கு 65 வயதான போது மெத்துசலாவை பெற்றான். இந்த 21ஆம் வசனம், அதுக்கப்புறம் 22 24 வசனம் இருக்கு இல்லையா? இந்த 21-24 வசனத்தை ரெண்டாக நம்ம பிரிச்சிடலாம். நம்ம பிரிக்கலாம். எப்படி பிரிக்கலாம்? ஒன்று, 65 வயது வரைக்கும் உள்ள ஒரு வாழ்க்கை. அதுக்கப்புறம் 65 365 வயது வரைக்கும் உள்ள ஒரு வாழ்க்கை. ஆமென். அதாவது முதல் வயதிலிருந்து 65 வயது வரைக்கும் உள்ள ஒரு வாழ்க்கையும், அதுக்கப்புறம் 65 300 வரைக்கும் உள்ள 365 வயசு இருக்குல்ல, அது வரைக்கும் உள்ள ஒரு வாழ்க்கை. இன்னும் சொல்ல போனால் முதல் 65 ஆண்டுகள், கடைசி 300 ஆண்டுகள். ஸோ இப்படி 2 விதமாக ஏனோக்கினுடைய லைஃப்பை நம்ம பிரிக்கலாம். முதல் 65 ஆண்டுகள் ஏனோக்கினுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது, அவர் எப்படி வாழ்ந்தார் என்பதை குறித்து நமக்கு சொல்லப்படவில்லை. ஆனால் அடுத்த 300 ஆண்டுகள் அவர் எப்படி வாழ்ந்தார், என்ன செய்தார் என்கிற காரியத்தை குறித்து தெளிவாய் நமக்கு எழுதப்பட்டிருக்கிறது. ஆமென். முதல் 65 ஆண்டுகள் அவர் தேவனோடு உறவாடினாரா, ஜெபித்தாரா, அவர் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்தார் என்று நமக்கு தெரியல. ஆனால் வசனம் சொல்லுது, அவர் 300 வருஷம் தேவனோடு கூட சஞ்சரித்து கொண்டிருக்கும் போது காணப்படாமற் போனார் இல்லை? அப்போ 65 வயதுக்கு அப்புறம் அவருடைய லைஃப்பில் பல மாற்றங்கள் உண்டாகுது. அவருடைய பந்தய சாலை மாறி இருக்கிறது. 65 வயதுக்கு அப்புறம் அவருடைய ஓட்டம் மாறி இருக்கிறது. இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில், என்னுடைய வாழ்க்கையில் 2 விதமான ஓட்டம் இருக்கிறது. ஒன்று, ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக உள்ள பந்தய சாலை. ரெண்டாவது, ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் இருக்கிற பந்தய சாலை. ஆமென். இன்னைக்கு நீங்களும் நானும்
ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் தேவன் நமக்குன்னு நியமித்திருக்கிற அந்த பந்தய சாலையில் ஓடுகிறவர்களாக இருக்க வேண்டும். இதற்கு முன்பதாக, ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக, கர்த்தரை நம்புவதற்கு முன்பதாக, கர்த்தருடைய வார்த்தையை கேட்பதற்கு முன்பதாக எப்படிப்பட்ட பந்தய சாலையில் வேண்டுமானாலும் நாம் ஓடி இருக்கலாம். துன்மார்க்கமாக ஓடி இருந்திருக்கலாம், பாவியாக ஓடி இருந்திருக்கலாம், மாம்சீகமாக ஓடி இருந்திருக்கலாம், தேவனுக்கு பிரியமில்லாத ஓடி இருந்திருக்கலாம், இல்லை நம்முடைய பந்தய சாலை தாறுமாறாக இருந்திருக்கலாம். அது எப்படி வேணாலும் இருந்திருக்கலாம். ஆனால் ஒரு மனிதன் ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் அவனுடைய பந்தய சாலை தேவன் நியமித்த பந்தய சாலையின்படி இருக்க வேண்டும். ஆண்டவர் இந்த இடத்துல அந்த 65 ஆண்டுகள் ஓடின அந்த பந்தய சாலையை குறித்து கர்த்தர் எழுதலை. அது எப்படி இருந்துச்சுன்னு யாருக்குமே தெரியாது. அது மறைக்கப்பட்டது, அது அழிக்கப்பட்டுடுச்சு. ஆனால் ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிற பந்தய சாலை என்னன்னா, இவன் ஏன் பந்தய சாலையில் எப்படி ஓடுனான். ஏனோக்கினுடைய பந்தய சாலை ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம், இல்லைன்னா அந்த 65 வயதுக்கு அப்புறம் எப்படி இருந்துச்சு, அதுக்கப்புறம் அவனுடைய ஜெபம் எப்படி இருந்துச்சு, அதுக்கப்புறம் லைஃப் எப்படி இருந்துச்சு, அதை தான் கர்த்தர் எழுத விரும்புகிறார். அதை தான் கர்த்தர் அநேகருக்கு கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். இன்னைக்கு நமக்கு கற்றுக் கொடுக்கறதும் அதுதான். ஏனோக்கு 300 வருஷம், அந்த 65 ஆண்டுகளுக்கு பின்பு அவன் தேவனோடு கூட சஞ்சரித்து கொண்டிருந்தான். ஆமென். இந்த காலை வேளையில் நம்ம பந்தய சாலை கொஞ்சம் யோசித்து பாருங்க. நான் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக ஓடின அதே பந்தய சாலையில் ஓடிட்டே இருக்கிறேன்னா, இல்லை நான் ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் என் பந்தய சாலை மாறி இருக்குதா? ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக என் பந்தய சாலையில் என்னெல்லாம் இருந்துச்சோ அது எல்லாவற்றையும் நான் மறுபடியும் அதே ரட்சிக்கப்பட்ட பிறகும் கர்த்தர் எனக்கு நியமித்திருக்கிற பந்தய சாலைக்கு நான் வந்ததுக்கு அப்புறமும் நான் அந்த முந்தின பந்தய சாலையில் ஓடினது மாதிரி ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக இருந்த அந்த பந்தய சாலை என்னெல்லாம் இருந்துச்சோ, வைராக்கியங்கள், கோபங்கள், பாவங்கள், இல்லை துன்மார்க்கமான காரியங்கள் எல்லாம் இந்த பந்தய சாலையிலையும் இருக்குதா? அந்த பந்தய சாலைக்கும் எந்த புதிய பந்தய சாலைக்கும் வித்தியாசம் இல்லாமல் இருக்கா? இல்லை வித்தியாசம் இருக்கா? இல்லை டோட்டலாக சேஞ்ச் ஆயிருக்கா? அதை நீங்களும் நானும் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம். ஆமென். ஒரு நிமிடம் கண்களை மூடி கரங்களை உயர்த்தி கொஞ்சம் யோசித்து பாருங்க. இந்த காலை வேளையில் என் பந்தய சாலை பழைய பந்தய சாலையை போலவே இருக்குதா? அந்த பழைய பந்தய சாலையில் இருந்ததெல்லாம் என் லைஃப்பில் இருக்கான? ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி இருந்த அனுபவங்கள், அந்த வாழ்க்கை, அந்த குணங்களாக இருக்கலாம், கேரக்டர் எது வேணாலும் இருக்கலாம், இப்போ எனக்கு இருக்கா? நான் முன்ன மாதிரி ஓடின மாதிரி செஞ்ச மாதிரி நான் இப்போ செய்கிறேனா? முன்னாடி பேசுனது மாதிரி நான் இப்போ பேசுகிறேனா? முன்னாடி சண்டை போட்டது மாதிரி நான் இப்போ சண்டை போடுறேனா? முன்னாடி மாம்சீகமாக எல்லாத்தையும் செஞ்சது மாதிரி இப்போ நான் செய்கிறேனா? என் பந்தய சாலை எப்படி இருக்குது? கரங்களை ஊற்றி ஆண்டரை பார்த்து சொல்லுங்கள், ஆண்டவரே எங்கள் பந்தய சாலை அந்த 65 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்ததை போல அல்ல, ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக இருந்ததை போல அல்ல ஆண்டவரே. அதற்கு அப்புறம் ஓடுகிற அந்த பந்தய சாலையாய், ஏனோக்கு ஓடின பந்தய சாலையை போல, ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் தேவன் நியமித்திருக்கிற பந்தய சாலையை போல என் பந்தய சாலை மாறட்டும் நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அந்த பழைய காரியங்கள் எதுவுமே இந்த பந்தய சாலையில் இருக்கக்கூடாது. அது எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தினாலே என் வாழ்க்கையில் நான் அப்புறப்படுத்துகிறேன் ஆண்டவரே. விட முடியாத பழக்கங்கள் ஆண்டவரே, வீண் வார்த்தைகள், மாம்சீகமான காரியங்கள் எல்லாம் ஆண்டவரே, பழைய வாழ்க்கையில் இருந்தது எல்லாம் இப்பொழுது ஒளிந்து போவதாக. பழையவைகள் ஒளிந்தன, எல்லாம் புதிதாயின. என் பந்தய சாலை இன்றைக்கு எல்லாம் புதிதாகட்டும். பழைய காரியங்கள் எல்லாவற்றையும் இந்த பந்தய சாலை நான் எடுத்து போடுறேன் ஆண்டவரே. என் பந்தய சாலையில் பழைய இதில் இருந்த எல்லா காரியங்களையும் நான் இதிலிருந்து எடுத்து போட எனக்கு உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. நம்முடைய பழைய பந்தய சாலையை போல இந்த பந்தய சாலை இருக்கக்கூடாது. ஆமென். நான் இன்னொரு காரியம் சொன்னேன். ஆண்டவருடைய குணம் என்ன தெரியுமா? நம்முடைய பழைய பந்தய சாலையை அவர் நினைவு கூற விரும்பலை. ஏனோக்கனுடைய பழைய அந்த 65 வருடம் என்ன ஆச்சுன்னே தெரியாது இல்லை.
வசனம் சொல்லுது, அவன் 300 ஆண்டுகள் தேவனோடு சஞ்சரித்தான். அப்போ அதுக்கு முன்னாடி எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தான்? சாதாரணமான மற்றவர்களைப் போல, மற்ற மனிதர்களைப் போல வாழ்ந்திருக்கலாம். மற்ற மனுஷனை போல யோசிச்சிருப்பார், மற்ற மனுஷனை போல பார்த்துருப்பார், மற்ற மனுஷனை போல நடந்திருப்பார், மற்ற மனுஷனை போலயே வாழ்ந்திருப்பார்ல. ஆனால் அந்த பழைய அனுபவத்தை கர்த்தர் இன்னைக்கு நமக்கு எழுதவில்லை. யோனாவுக்கு அந்த மனுஷர்களைப் போல வாழ்ந்தார், 65 ஆண்டுகளுக்கு அப்புறம் தான் மனம் திரும்பினார், எதையுமே எழுதலை. அவன் 300 ஆண்டுகள் தேவனோடு சஞ்சரித்தான். ஆமென். இன்னைக்கு பழைய வாழ்க்கை மறக்கப்பட்டு இருக்கிறது. நம்முடைய ஆண்டவர் நல்ல ஆண்டவர். பழைய காரியங்களை அவர் தோண்டுவது இல்லை. கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவாய் நம்முடைய பழைய அனுபவங்களை தூக்கி எறிஞ்சிட்டார். நம்முடைய பாவத்தை தூக்கி எறிஞ்சிட்டார். வேதம் சொல்லுது, நம்முடைய பாவங்களை கடலின் ஆழத்தில் கொண்டு போயிட்டாராம். இன்றைக்கி மனுஷனால் கண்டுபிடிக்கப்படாத ஒரு பகுதி என்ன தெரியுமா? கடலின் ஆழம். இன்றைக்கி எவ்வளவோ ட்ரை பண்ணுறாங்க, இவ்வளோ ஆழம் இருக்குமா, இவ்வளோ ஆழம் இருக்குமான்னு சொல்லி மனுஷனால் கண்டுபிடிக்க முடியல. நான் சொல்கிறேன், நிச்சயமாக கண்டுபிடிக்க கர்த்தர் அலோவ் பண்ண மாட்டார். ஆமென். ஏன்னா கர்த்தர் கடலின் அடை எதை கொண்டு போட்டிருக்காராம்? பாவத்தை போட்டிருக்காரு. இந்த பசங்க இந்த கண்டுபிடிச்சு எதை கொண்டு வர்றதுக்கு? உள்ளேருந்து பாவத்தை வெளியே கொண்டு வர்றதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. ஆனால் கர்த்தர் அனுமதிப்பது இல்லை. நம்முடைய பாவத்தை கடலின் ஆழத்தில் கொண்டு போட்டிருக்கிறாரு. நம்முடைய காரியங்களை, நம்முடைய பழைய வாழ்க்கையை அவர் மறந்து, அவர் மன்னித்து, மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவாய் தூக்கி போட்டிருக்கிறார். அல்லேலூயா. அதற்காக கரங்களை உயர்த்தி நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். ஆண்டவரே, எங்கள் பாவங்களை நீர் வெளிப்படுத்தாதவர். ஆண்டவரே, எங்கள் பாவத்தை, எங்கள் குற்றங்களை நீர் மன்னித்து மறைக்கிறவர். அதை கடலின் ஆழத்தில் புதைக்கிறவர். அதை மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவாய் தூக்கி எறிகிறவர். ஐசையா, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்கள் பழைய வாழ்க்கையை நீங்கள் நினைவு கூறுகிறது இல்லைப்பா. எங்கள் பழைய அனுபவங்களை நீங்கள் நினைவு கூறுகிறது இல்லை. அதற்காக நன்றி 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 செலுத்துகிறோம். ஆமென். அப்போ பழைய அந்த 65 வருடங்கள் என்ன ஆனதுன்னு தெரியல. அதுக்கப்புறம் ஏனோக்கினுடைய லைஃபு ஒரு புதிய பந்தய சாலைக்குள் நுழைய ஆரம்பிக்கிறது. 300 வருஷம் தேவனோடு கூட சஞ்சரித்து கொண்டு இருந்தான். இதுக்கு இடையில இந்த 65ஆம் வருஷத்துக்கும் அதுக்கப்புறம் ஆரம்பிக்கிற அந்த 66ஆம் வருஷத்துக்கும் இடையில ஒரு சம்பவம் நடக்கலையே. யார் பிறக்கிறா? மெத்துசலா பிறக்கிறான். இந்த மெத்துசலா பிறக்கும்போது மெத்துசலாவுக்கு ஒரு பேர் வைக்க, அந்த பிறந்தவன ஒரு பேர் வைக்க, பேர் தான் என்ன பேர்னா மெத்துசலா. மெத்துசலா என்றால் அவன் மரணத்திற்கு பின்பு அது நடக்கும், அது அனுப்பப்படும் என்று அர்த்தம். அவன் மரணத்திற்கு பின்பு அது அனுப்பப்படும். எது அனுப்பப்படும்? கரெக்டாக என்றைக்கு ஜலப்பிரளயம் வருதோ அந்த ஜலப்பிரளயம் வருவதற்கு கொஞ்சம் முன்னாடி தான் மெத்துசலா மரித்தான் அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர் அவன் இந்த வெள்ளத்திலேயே அழிந்து போனான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் வசனத்தின்படி, வார்த்தையின்படி மெத்துசலா வெள்ளம் வருவதற்கு முன்பதாக, பூமி அழிவதற்கு முன்பதாக அவன் என்ன பண்ணுவானா? மரிப்பான் அப்படின்னு போடப்பட்டிருக்கு. அப்போ ஜலப்பிரளயம் என்பது நோவா காலத்தில் தீர்மானிக்கப்பட்டதல்ல. ஜலப்பிரளயம் என்பது ஏனோக்கினுடைய காலத்திலேயே தீர்மானிக்கப்பட்டது. அந்த ஆண்டவர் தீர்மானித்து அதை யார்கிட்ட கொடுக்குறாருன்னா ஏனோக்கிட்ட கையில் கொடுக்க. ஏனோக்குக்கு ஒரு வெளிப்பாடு கிடைக்கிது. ஆண்டவர் ஏனோக்கிட்ட பேசுகிறார். என்ன பேசுகிறாருன்னு இங்கே பாரு, ஏனோக்கு, உன் மகன் மெத்துசலா மறைக்கும்போது ஜலப்பிரளயம் வரும் அப்படின்னு அந்த சொன்ன வார்த்தையை வச்சு அவனுக்கு மெத்துசலான்னு பேரை வைக்கிறான். அதுக்கப்புறம் இந்த வார்த்தையை பெற்று கொண்டதுக்கு அப்புறம், இந்த சத்தத்தை கேட்டதுக்கு அப்புறம் ஏனோக்கு தேவனுடைய வார்த்தையை, தேவனுடைய பாதையை பிடித்து கொள்ளுகிறான். ஆமென். மெத்துசலா மூலம் கேட்ட தீர்க்க தரிசன வார்த்தையை பெற்று கொண்டதுக்கு அப்புறம் ஏனோக்கினுடைய பாதை முழுவதுமாய் மாறிவிட்டது. அதான் சொன்ன, ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம், தேவனுடைய வார்த்தையை கேட்டதுக்கு அப்புறம் அவனுடைய பாதை டோட்டலாய் மாறிவிட்டது. சரி, இப்போ ஏனோக்கினுடைய பந்தய சாலை என்ன? எப்படி அந்த பந்தய சாலையில் அவன் ஓடுனா நீங்களும் நானும் ஓட வேண்டும். ஆமென். முதலாவது,
ஏனோக்கினுடைய பந்தய சாலையில் அவன் எப்படி ஓடான்? முதல்ல ஒரு 3 காரியத்தை சொல்கிறேன், நல்லா கவனிங்க. இந்த பந்தய சாலையில் அவன் ஓடுவதற்கு முன்னாடி, எப்படி ஓடுவதற்கு முன்னாடி, அந்த பந்தய சாலையில் ஓடுவதற்கு ஏனோக்கு தன்னை அர்ப்பணித்தான். ஜீசஸ் தன்னை அர்ப்பணித்தான். ஏனோக் என்பதற்கு 3 அர்த்தங்கள் உண்டு. ஏனோக் என்பதற்கு 3 அர்த்தம். ஒன்று டெடிகேட்டட், இன்னொன்று இனாக்ரேட்டட், மூணாவது ட்ரெயின்டு. மறுபடியும் சொல்கிறேன், ஒன்று டெடிகேட்டட், இன்னொன்று இனாக்ரேட்டட், மூணாவது ட்ரெயின்டு. டெடிகேட்டட் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட நோக்கத்திற்காக அர்ப்பணித்தல் அப்படின்னு அர்த்தம். ஒரு குறிப்பிட்ட நோக்கத்திற்காக தன்னை அர்ப்பணித்தல். இனாக்ரேட் அப்படின்னா தொடங்கி வைத்தல், ஒரு காரியத்தை தொடங்கி வைக்கிறார். இந்த ஏனோக்குடைய லைஃப்பில் இந்த தொடங்கி வைக்கிறதுன்னு சொல்லும்போது அதுக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. என்ன கொடுக்குறாங்கன்னா, ஒரு குழந்தையை போல கற்றுக்கொள்ளுகிற அனுபவத்தை துவங்கினார் அப்படின்னு போட்டிருக்கும். ஒரு குழந்தையை போல, ஆமேன். ஒரு குழந்தை என்ன சொன்னாலும் என்ன பண்ணும்? நம்பும்ல. என்ன சொன்னாலும் கேட்கும். ஆமேன். இதுதான் வெள்ளை அப்படின்னா ஆமாம் வெள்ளை அப்படிங்கும். இதுதான் சிவப்பு அப்படின்னா ஆமாம் இது சிவப்புங்கும். அந்த குழந்தை அந்த கற்றுக்கொள்ளுகிற அந்த அனுபவம் இருக்குல்ல, அந்த அனுபவத்தை ஏனோக்கு தன் வாழ்க்கையில் துவங்கினார். கற்றுக்கொள்ளுகிற ஒரு குழந்தையை போல கேட்கிற அனுபவத்தை ஏனோக்கு துவங்கினார். மூணாவது ட்ரெயின்டு, பயிற்சி பெற்றார். இதுதான் ஏனோக்குங்கிற பெயருக்கு அர்த்தம். 3 அர்த்தங்கள். ஒன்று ஒரு குறிப்பிட்ட நோக்கத்துக்காக அர்ப்பணித்தல், ரெண்டாவது ஒரு குழந்தையை போல கற்றுக்கொள்ளும் காரியத்தை துவங்குதல், மூணாவது பயிற்சி பெறுதல். அல்லேலூயா. இன்னைக்கு நீங்களும் நானும் இந்த ஏனோக்கை போல அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்க்கையை வாழணும். உங்கள் பந்தய சாலையில் ஓடணும்னா, கர்த்தர் உங்களுக்காக வைத்திருக்கிற ஓட்டத்தை ஓடுறதுக்கு உங்களை நீங்கள் அர்ப்பணிக்க வேண்டும். 65 ஆண்டுகளுக்கு முன்னாடி எப்படி வாழ்ந்தீங்களோ, எதற்கு அர்ப்பணிச்சிங்களோ தெரியாது, என்ன நோக்கத்துக்காக வாழ்ந்தீங்கன்னு தெரியாது. ஆனால் ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் உங்கள் பந்தய சாலை மாற்றப்படுது, உங்களுடைய லைஃப் திருப்பப்படுது, உங்கள் நோக்கம் மாற்றப்படுது, உங்கள் திட்டங்கள் மாற்றப்படுது, உங்கள் எண்ணங்கள் மாற்றப்படுது, உங்கள் ட்ராக் மாற்றப்படுது, டோட்டலாக மாற்றப்படுது. இப்போ அந்த மாற்றப்படுகிற அனுபவத்துக்கு ஏனோக்கை போல உங்களை அர்ப்பணிக்க வேண்டும். இப்போ ஏனோக்கை எப்படி ஓடுறாருன்னா, தன் பந்தய சாலையில் ஒரு அர்ப்பணிப்போடு ஓடுகிறார். இது தேவன் எனக்காக வைத்திருக்கிற பந்தய சாலை, தேவன் எனக்காக வைத்திருக்கிற ஓட்டம், இதில் தான் நான் ஓடணும், இதுதான் கர்த்தர் எனக்கு பேசியிருக்கிறார், இப்படி தான் நான் ஓடணும்னு சொல்லியிருக்கிறார், இப்படி தான் நான் வாழணும்னு சொல்லியிருக்கிறார், இப்படி தான் நான் ஜபிக்கணும்னு சொல்லியிருக்கிறார், இதை தான் நான் செய்யணும்னு சொல்லியிருக்கிறார். அந்த நோக்கத்துக்காக, அந்த நோக்கத்தை நோக்கி, அந்த நோக்கத்தில் நீங்கள் அர்ப்பணிப்போடு ஓட வேண்டும். ஆமென். இது முதலாவது காரியம். எத்தனை பேர் நம்முடைய வாழ்க்கையில் தேவன் நமக்கு கொடுத்த நோக்கத்தில் அர்ப்பணிப்பு இருக்கிறது? ஆமென். ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே நீர் எங்களுக்கு நியமித்திருக்கிற பாதையில் நாங்கள் அர்ப்பணிப்போடு ஓடணும். நீர் எங்களுக்காக வைத்திருக்கிற பாதையில் நாங்கள் அர்ப்பணிப்போடு ஓடணும். ஆண்டவரே உங்கள் நோக்கத்துக்காக நாங்கள் அர்ப்பணிப்போடு ஓடணும், எங்களை உதவி செய்யுங்க. அல்லேலூயா. அப்போ ஏனோக்கு அர்ப்பணிப்போடு ஓடுகிறார். அந்த ஓட்டத்தை ஓடுறதுக்கு தன்னை அர்ப்பணிக்கிறார். ரெண்டாவது சொன்ன குழந்தையை போல கற்றுக்கொள்ளுதல். ஏன், எதற்கு, எப்படி, எந்த கேள்வியும் கிடையாது. அப்படியா, ஓகே ஆண்டவரே, அப்படியா, ஓகே ஆண்டவரே. நான் உங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வார்த்தையை கொடுக்கும்போது எத்தனை பேர் கேள்விகள் கேட்காம அக்செப்ட் பண்ணுறோம்? எதையும் யோசிக்காம, அதாவது எந்த அளவுக்குன்னா ஏனோக்கு சொல்கிறாரு ஒரு குழந்தைய போல். அதான் சொன்னேன், அப்போ தான் நீங்கள் ஒரு ஸ்கூலில் நீங்கள் ஒரு கேஜில் சேர்க்குறீங்க, அந்த புள்ளைகிட்ட பார்த்துட்டு ஒரு பச்சை கலரை எடுத்து காமிச்சு இதுதான் சிவப்பு அப்படின்னா அந்த புள்ள சிவப்புன்னே பார்க்கும். சிவப்பு சொல்லு, சிவப்பு அப்படி தான் சொல்லும். அது எப்படி சிவப்பு, அது எப்படி கருப்பு, அது எப்படி இது இந்த ஷேப்பில் இருக்குது, இது இப்படி இருக்குது, எந்த கொஸ்டினும் கேட்காது. ஏனோக்கு தேவனுடைய பந்தய சாலையில் ஓடும்போது, நான் இப்படி ஓடினேன், 65 வருஷமும் என் பந்தய சாலை வேறு மாதிரி இருந்துச்சு,
இஷ்டத்துக்கு ஓடினேன். இப்போ என் பந்தய சாலை திருப்பப்படுது, என் திட்டம் திருப்பப்படுது, என் நோக்கம் திருப்பப்படுது. அப்படி திருப்பும் பொழுது எதுக்கு நான் அப்படி ஓடணும்? எதுக்கு நான் அப்படி பந்தய சாலை ஓடணும்? எதுக்கு என் பிள்ளைக்கு நான் மெத்துசலான்னு பேர் வைக்கணும்? எதுக்கு நான் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கணும்? எதுக்கு நான் விசுவாசிக்கணும்? எதுக்கு நான் இந்த என் வாழ்க்கையை நான் திருப்பிட்டு எல்லாரும் ஒரு பக்கம் ஓடும்போது நான் மட்டும் ஏன் இப்படி ஓடணும்? எல்லாரையும் போல நான் சேர்ந்து வாழ வேண்டியதானே? எந்த கொஸ்டினையும் எனக்கு கேட்கல. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில், கிறிஸ்தவ வாழ்க்கையில் தேவனுடைய சத்தத்தை ஒரு குழந்தையை போல கேட்குற அனுபவம் நமக்கு தேவை. ஆமென். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்ல முடியும், நான் இப்படி வாழ விரும்புகிறேன்? ஒரு குழந்தையை போல் அவருடைய பாதத்தில் அமர்ந்து அவர் சொல்கிறத ஏன், எதுக்கு, எப்படி, எதுவும் இல்லாண்டவரே நீங்கள் சொல்கிறத நான் கேட்குறேன், நீங்கள் சொல்கிறத நான் செய்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்துக்குள்ளே கர்த்தர் நம்மளை கொண்டு வருவாராக. ஹல்லேலூயா. நம்முடைய காதுகளை பார்த்து சொல்லுங்கள், உங்கள் காதுகளை கை வைத்து சொல்லுங்கள், என் காது தேவனுடைய சத்தத்தை கேட்கிற காதாய் இருப்பதாக. என் காது தேவனுடைய திட்டத்தை கேட்கிற காதாய் ஒரு குழந்தையை போல மாறுவதாக. என் வாய் ஒரு குழந்தையை போல எந்த கேள்வியும் கேட்காம அதுக்கு ஆமென் என்று சொல்லுவதாக. எதை குறித்து சந்தேகத்தோடு பேசாம அப்படி ஆமென் என்று சொல்வதாக. என் கண்கள் எதையும் சந்தேக பார்வையில் பார்க்காம, எதையும் ஒரு வித்தியாச பார்வையில் பார்க்காம, ஒரு நல்ல நோக்கத்தோடுள்ள பார்வையாய், கிறிஸ்துவின் பார்வையாய் பார்க்க, இது தேவனுடைய திட்டத்தில் ஓடணும் என்கிற பார்வையில் பார்க்க என் கண்களுக்கு ஒரு தெளிவு உண்டாவதாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உங்க பாதையில் உங்க சத்தத்தை கேட்டு ஒரு குழந்தையை போல கற்றுக்கொள்கிற அனுபவம் எங்களுக்கு தேவை. ஆமென். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. மூணாவது, பயிற்சி பெற்றவர், ட்ரெயின்டு அப்படின்னு போட்டு. ட்ரெயின், யார் அவரை ட்ரெயின் பண்ணா? கர்த்தர். ஆண்டவர் தான் ஏனோக்க ட்ரெயின் பண்ணார் இல்லை? இன்னைக்கு நீங்களும் நானும் தேவனிடத்திலிருந்து பயிற்சி பெற வேண்டும். இன்னொரு காரியத்தையும் சொல்கிறேன். இந்த ஏனோக்கு ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறை, ஆதாமுக்கு 7வது தலைமுறை. இப்போ ஆதாம் இடத்துல கர்த்தர் உறவாடணும்னு நினைச்சார், உறவாடுவதற்கு ஆசைப்பட்டார், அவனோடு கூட சஞ்சரிக்கணும்னு விரும்பினார். ஆனா ஆதாம் தவறு பண்ணதுனால தேவனை விட்டு விலகிட்டான். இப்போ அவனிடத்திலிருந்து வருகிற 7வது தலைமுறையான ஏனோக்கு தேவனோடு கூட உறவாடினான் என்று வேதம் சொல்லுது இல்லை? அப்ப நல்லா கவனிங்க. ஆண்டவர் 65வது வயதுல மெத்துசலாவுக்கு ஒரு வார்த்தையை கொடுத்த உடனே ஏனோக்கு பயந்து போய் உட்கார்ந்துருக்கல. தன் மெத்துசலா மூலமாய் ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை வந்த உடனே ஏனோக்கு பயப்படலை, ஏனோக்கு எதுவுமே செய்யல. அவன் ஒரு தீர்மானம் பண்ணிட்டான், ஆதாம் தேவனிடத்திலிருந்து உறவாடுதலை இழந்துட்டான். கர்த்தர் அதை மனிதனிடத்திலிருந்து எதிர்பார்த்தார், கர்த்தர் அதை விரும்பினார், அவன் கொடுக்க தவறிட்டான். இப்ப நான் அந்த ஆதாமின் இடத்தை நான் எடுக்க போறேன், ஆதாமை போல நான் தேவனோடு உறவாட போறேன், ஆதாமை போல நான் தேவனோடு வாழ போறேன்னு சொல்லி இப்ப தேவனோடு கூட உறவாடுகிற காரியத்துல ஏனோக்கு கற்றுக்கொள்ள ட்ரெயினாக ஆரம்பிக்கிறான். ஆமென். ஏனோக்கு தேவனோடு கூட உறவாடுவதற்கு ட்ரெயின் ஆகிறான். தேவனுக்கு எது பிரியமானதுன்னு கற்றுக்கொண்டு அதன்படி வாழ அவன் பிரயாசப்பட ஆரம்பிக்கிறான், ட்ரெயினாக ஆரம்பிக்கிறான். நீங்களும் நானும் பயிற்சி பெற வேண்டியது எதில் தெரியுமா? தேவனோடு கூட உறவாடுவதில்லை. ஹல்லேலூயா. தேவ சமூகத்தில் அமர்வதில்லை. அதில் நமக்கு பயிற்சி தேவைங்க. ஆமென். தேவ சமூகத்தில் உட்கார பழகுங்க. ஆமென். எப்படி பயிற்சி பெற? வேற யாரோ நம்மளை உட்கார வச்சு சொல்லிக் கொடுப்பாங்களா? இல்லை, கர்த்தர் ஆவியானவர் தான் நமக்கு பயிற்சி கொடுக்கிறவர். ஆமென். நிறைய பேர் சொல்லுவாங்க, என்னாலலாம் 1 மணி நேரம் ஜெபிக்க முடியாது பிரதர். நான் சொல்கிறேன், நீங்கள் 1 மணி நேரம் உட்காந்து ஜெபம் பண்ணாதீங்க. முதல்ல 10 நிமிஷம் உட்காருங்க, அடுத்தது அதை 15 நிமிஷமாக மாற்றுங்க, அடுத்தது 20 நிமிஷமாக மாற்றுங்க. ஆவியான உதவியோடு நான் சொல்கிறேன், நீங்கள் அதுக்கப்புறம் ஒரு நாள் வரும், நீங்கள் 1 மணி நேரத்தை தாண்டி ஜெபிக்கிறவர்களாக மாறுவீங்க. உங்கள் ஜெப நேரத்தை உங்களாலேயே கண்ட்ரோல் பண்ண முடியாது. நீங்கள் தேவனுடைய சமூகத்தில் இருக்கிறத உங்களால் ஸ்டாப் பண்ணவே முடியாது. கண்டினியூவா ஓடிட்டே இருக்கும். நீங்கள் நானும் தேவனோடு கூட உறவாடுகிறதுல ட்ரெயின் ஆகணும். எத்தனை பேர் சொல்கிறீங்க? ஹல்லேலூயா. ஆண்டவரே, நான் எதில் ட்ரெயின் ஆகணும் இல்லையோ இல்லை. நிறைய நேரத்தில் நம்ம அம்மாமார்க்கில் பார்த்தீங்கன்னா அந்த கிச்சனில் சமையல் பண்ணுறதுக்கு ட்ரெயின் ஆவாங்க.
ஒரு புது டிஷ்ஷு செய்யணும்னு சொன்னோன்னா யூடியூப்பை பார்க்குறது, அதை பார்க்குறது, இதை பார்க்குறது, அவன் என்ன பண்ணாலும் அப்படியே போட்டுருவாங்க. எண்ணெயை ஊற்றுனா ஊற்றுறது, கடுகை போடுறனா போடுறது, தண்ணியை ஊற்றுனா ஊற்றுறது. அவன் என்ன சொன்னாலும் ஊற்றி, எதுக்கு? நான் நல்லா சமைக்கிறதுக்கு ட்ரெயின் ஆகணும். என்னைக்காச்சும் கர்த்தருடைய வார்த்தையில் ட்ரெயின் ஆக முயற்சிச்சிருக்கோமா? என்னைக்காச்சும் ஜெபத்தில் அதிகமாக நான் ஜெபிக்கணும், அதுக்கு நான் எப்படி வளரணும், நம்ம ட்ரெயின் பாவன்னு யோசிச்சிருக்கோமா? இந்த காலை வேளையில் நாம் ட்ரெயின் ஆக வேண்டியது வேற ஒரு காரியத்துக்காய். ஹல்லேலூயா. நீங்கள் அது தப்பு கிடையாது, நீங்கள் சமைக்கிறதுல ட்ரெயின், அதெல்லாம் தப்பா பிரதர்? தப்பு இல்லை, நீங்கள் கற்றுக்கோங்க, பிரச்சனை இல்லை. ஆனால் தேவனோடு உள்ள வாழ்க்கையில் நம்ம ட்ரெயின் ஆகிறதுக்கு முயற்சிக்கலையே. ஆமென். நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய சிந்தனைகள், ஆண்டவரே நான் இன்னும் வேதத்தை வாசிக்கணும், நான் இன்னும் அதில் நான் தியானிக்கணும், நான் என்ன பண்ணலாம் ஆண்டவரே, நான் எப்படி ட்ரெயின் ஆகிறது எனக்கு உதவி செய்யுங்க. இன்னும் ஜெபிக்கணும், நான் எப்படி ட்ரெயின் ஆக எனக்கு உதவி செய்யுங்க. ஆவியானவர்கிட்ட கேளுங்க. ஆமென். ஒரு நிமிஷம் கண்களை மூடி கேட்குறீங்களா? ஆண்டவரே நான் இன்னும் ஜெபிக்கிறதுக்கு நான் மாறணும். ஆண்டவரே நான் பல மணி நேரம் முழங்கால நின்று நான் ஜெபிக்கணும், பல மணி நேரம் நான் வேதத்தை வாசித்து தியானிக்கிறதுல நான் மாறணும். எனக்கு ட்ரெயின் கொடுங்கப்பா, எனக்கு பயிற்சி கொடுங்கப்பா. ஆண்டவரே நான் ட்ரெயின்டு மனுஷனாக நான் மாறணும் ஆண்டவரே, பயிற்சி பெற்ற மனுஷனாக நான் மாறணும் ஆண்டவரே. ஆண்டவரே நான் ஜெபிக்கிறதுல ஆண்டவரே நான் நல்ல பயிற்சி பெற்றவனாக இருக்கணும், வேதத்தை வாசிக்கிறதுல தியானிக்கிறதுல ஆத்தும ஆதாயம் செய்கிறதுல நான் ட்ரெயினான பீப்புளாக இருக்கணும். எனக்கு மனுஷங்க அல்ல ஆண்டவரே, எனக்கு நீங்கள் தான் எனக்கு ட்ரெயின் கொடுக்கணும், எனக்கு நீங்கள் தான் என்னை பயிற்சி கொடுக்கணும், நீங்கள் தான் என்னை உருவாக்கணும். ஆண்டவர் இந்த காலை வேளை இருக்கிற ஒவ்வொருவரையும் உங்களோடு கூட உறவாடுகிறதுல, உங்களோடு கூட நேரம் செலவிடுகிறதுல ஆண்டவரை ட்ரெயின் பண்ணுங்கப்பா. ஒவ்வொருவருக்கும் ட்ரைனிங் கொடுங்க ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் உருவாக்குங்க ஆண்டவரே, ஒவ்வொருவருக்கும் பயிற்சி கொடுங்கப்பா. ஒவ்வொருவரும் இதில் வளருவார்களாக நான் ஜெபிக்கிறேன். நீங்கள் அப்படி செய்வதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. அப்போ ஏனோக்கு அப்படின்னா 3 அர்த்தங்கள். ஒன்று என்ன? டெடிகேட்டட், அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்க்கை நோக்கத்துக்காக. 2வது இனாக்ரேட்டட், ஒரு குழந்தையை போல ஏற்றுக்கொள்ளுகிறத தொடங்கினவன் ஏனோக்கு. 3வது பயிற்சி பெற வேண்டும். அல்லேலூயா. இப்போ இந்த நோக்கத்தில், இந்த பந்தய சாலையில் ஏனோக்கு ஓட ஆரம்பிக்கிறார். பயிற்சி பெற்றவராய், ஒரு குழந்தையை போல, அப்புறம் ஒரு அர்ப்பணிப்போட ஓட ஆரம்பிக்கிறார். ஆமென். நீங்கள் எப்படி ஓடுறீங்க, நாம் எப்படி ஓடுறோன்னு கொஞ்சம் யோசிக்கணும். சரி, இந்த பந்தய சாலையில் இன்னும் என்னுடைய ஓட்டம் எப்படிப்பட்டதாக இருந்துச்சு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒன், அவர் விசுவாசத்தில் ஓடினார். அந்த ஓட்டம், பந்தய சாலையில் ஓட்டம் எப்படி இருந்துச்சு? விசுவாசம் இருந்ததில்லை. அதில் நம்ம எபிரேயரில் பார்த்தோம், எபிரேயர் 11:5, விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடி எடுத்துக்கொள்ளப்பட்டான். ஆமென். எப்படிப்பட்ட விசுவாசம் அவர்களுக்குள்ள இருந்துச்சுன்னா, அவர் உயிரோடு எடுத்துக்கொள்ளப்படுகிற அளவுக்கு அவனுக்குள்ள விசுவாசம் இருந்தது. ஆமென். அந்த அளவுக்கு ஒரு விசுவாசத்தை, அவன் விசுவாசம் எதில் முடிஞ்சிச்சு அப்படின்னா, இனி நீ இந்த உலகத்தில் இருந்தது போதும்டா, நீ என் கூட வந்துருன்னு சொல்லி அவனை உயிரோடு கர்த்தர் எடுக்கிற அளவுக்கு, அவன் தேவனோடு கூட பெர்மனண்டாக சஞ்சரிக்கிற அளவுக்கு ஏனோக்குடைய விசுவாசம் இருந்தது. ஆமென். இன்னைக்கு நீங்களும் நானும் நம்முடைய பந்தய சாலையில் விசுவாசத்தோடு ஓட வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவர் ஏனோக்குக்கு கொடுத்தது ஒரு வார்த்தை தான், உன் மகன் மரிக்கும் போது அது நடக்கும், அவ்வளோதான் வாக்கு கொடுத்துருந்தார் இல்லை? அந்த மரிக்கும் போது நடக்குங்கிற காரியத்தை ஏனோக்கு பெற்றுக்கொண்டு அதை விசுவாசித்தார். பாருங்க, விசுவாசித்து ஓடுகிறார். அப்படிப்பட்ட விசுவாசம் நமக்கு தேவை. அல்லேலூயா. அப்போ விசுவாசத்தில் நம்முடைய பந்தய சாலையில் ஓட வேண்டும். இதை சொல்லும் போதே ஒரு காரியத்தை கர்த்தர் நினைவுபடுத்துகிறார். இந்த லிஸ்ட்டில், இந்த 5ஆம் அதிகாரத்தில் ஒரு பெரிய லிஸ்ட்டு போட்டிருக்கு இல்லையா? அந்த லிஸ்ட்டில் மெத்துசலா அதிகமாக உயிர் வாழ்ந்த ஒரு நபர் அப்படின்னு சொன்னால் அந்த மெத்துசலா தான் இல்லை? 5ஆம் அதிகாரத்தில் அந்த வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். எவ்வளோ வருஷம் உயிரோடு தான் பாருங்கள். 27ஆம் வசனம், மெத்துசலாவுடைய நாளெல்லாம் 969 வருஷம் அவன் மரித்தான். எத்தனை? 969. வாழ்ந்த நபர்களிலேயே அதிகமாய் உயிர் வாழ்ந்த ஒரு நபர் யாருன்னா நம்ம மெத்துசலா 969. ஏன் இவனுக்கு ஆயுள் கூட்டி கொடுக்கப்பட்டது?
மற்றவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சில பேர் 700லாம் இருக்காங்க, சில பேர் 600லாம் இருக்காங்க, சில பேர் 800 இருக்காங்க, இல்லை 900 இருக்காங்க. நம்ம ஆதாம் மரிக்கும் போது 930 நினைக்கிறேன். ஆமாம் 930 இல்லையா? முதல் மனுஷனே 930 வரைக்கும் தான் வாழ்ந்துருக்கிறான். ஆனால் ஏனோக்கினுடைய பிள்ளை 969 வயது வரைக்கும் வாழ்கிறான். ரீசன் என்ன தெரியுமா? மெத்துசலாவுக்கு ஒரு வார்த்தை கொடுக்கப்பட்டுச்சு. என்ன வார்த்தை? இவன் மரிக்கிற நாளிலே அது நடக்கும். ஆண்டவர் மெத்துசலாவுக்கு ஆயில கூட்டி கொடுக்க 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 அழிவு தப்பிக்கிட்டே இருக்கு. ஆமென். அப்போ மெத்துசலாவுக்கு ஏன் இந்த 969 வருஷம்னா, ஜலப்பிரளயத்தை தள்ளி போடுறதுக்கு, ஆபத்தை தள்ளி போடுறதுக்கு. ஏன்? மனம் திரும்பிட மாட்டாங்களா? ஜனங்கள் மனம் திரும்பிடமாட்டா, தீர்மானம் பண்ணியிருக்கிறேன் ஜலத்தினால அழிப்பேன், ஆனால் மனம் திரும்பிட மாட்டாங்களா? மனம் திரும்புதல் பரலோகத்தையே சந்தோஷிப்பிக்குது. மனம் திரும்புதல் உண்டாச்சுன்னா அழிவுக்கு தப்பப்படுவாங்க. ஆமென். இப்போ ஏனோக்குக்கு அப்புறம் நிறைய சந்ததிகள் வருது, ஆனால் நிறைய எந்த சந்ததியுமே கர்த்தரை தேடுறது மாதிரி தெரியல. நாட்கள் தள்ளி போகுது. இன்னும் கூட கொடுக்குறார், ஒரு 10 வருஷம் இன்னும் கூட கொடுக்குறார், இன்னொரு 5 வருஷம் கூட கொடுக்குறார், இன்னும் 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 இன்னும். நோவாலாம் பிறந்தாச்சு. நோவா பிறந்து 500வது வயதில் தான் பேழையை கொடுக்க ஆரம்பிக்கிறார். ஏன் அதுக்கு முன்னாடியே ஆரம்பிச்சிருக்கலாமே? மெத்துசலாவுக்கு ஆயிலை கூட்டி கொடுத்த ஒரே ஒரு காரணம், ஜலப்பிரளயத்தை தப்பு பண்ண, அதை தள்ளி போட. அப்போ என்ன அர்த்தம்னா, ஆண்டவர் அழிக்கணும்னு ஒரு தீர்மானம் பண்ணியிருக்கிறது உண்மைதான், ஆனால் அவருக்கு அழிக்கணுங்கிற ஆசை இல்லை. அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் பாருங்க, ஏனோக்கினுடைய மகன் மூலமாய் வார்த்தையை கொடுத்தது அவர் தான். ஆனால் ஐயோ நான் ஜனங்களை அழிக்கிறோமே, ஜனங்களை நான் கொண்டுடுவேன்னு சொல்லுங்க, வேதனை, அந்த பாரம் மெத்துசலாவுக்கு ஆயிலை கூட்டி கொடுத்து கொண்டே இருந்தது. ஆமென். இன்னைக்கு தேவனுடைய இருதயம் அப்படிதான். நீ நிறைய பேர் நினைக்கிறீங்க, ஆண்டவர் என்ன அடிக்கிறாரு பிரதர், ஆண்டவர் என்ன கொள்றாரு பிரதர், ஆண்டவர் என்ன ஏதோ பிரச்சனைகளை கொண்டு போறாரு பிரதர். தெளிவாக சொல்கிறேன், ஆண்டவர் யாரையும் அழிக்கிறவர் கிடையாது. ஆண்டவர் அழிக்க நினச்சினா ஜலப்பிரளயத்தில் எல்லாம் முன்னாடியே மெத்துசலாவுக்கு 969 வயசு கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை, முன்னாடியே தூக்கியிருக்கலாம். ஆனால் காட் இஸ் வெயிட்டிங். ஆண்டவர் சார்ந்த அவ்வளவு பாவத்தில் இருந்த ஜனங்களை அழிக்கிறதுக்கு அவ்வளவு யோசிச்சார்னா உங்களை எப்படிங்க விட்டுருவார்? உங்களை எப்படி விடுவார்? நிறைய நேரத்தில் யோசிக்கிறோம், ஆண்டனை கைவிட்டுருவார் பிரதர், ஆண்டனை ஒன்றுமே செய்யலை, மறந்துட்டார் போல. எப்படி மறப்பாரு? ஆமென். நீ ஏனோக்கு, ஆண்டவனை ஏனோக்காய் பார்க்கிறார். உன் சந்ததி அவர் மறப்பதில்லை, உன்னை அவர் மறப்பதில்லை. ஏனோக்க அவர் மறக்க கூடாது என்பதற்காகவே அவனை தன்னோடு சேர்த்து கொண்டார், இல்லை தன்னோடு எடுத்துக்கொண்டார். நீ தேவனோடு கூட உறவாடுகிறவன், தேவனோடு சஞ்சரிக்கிறவன், தேவனுக்காய் வாழ்கிறவன். அவர் உன்னை மறக்கலை, அவர் உன்னை மறந்து போகலை, அவர் உன்னை கைவிடலை. மறந்துட்டாருன்னு சொல்லாத, அது கர்த்தருடைய இருதயத்தை வேதனைப்படுத்துது. அவர் என்னை கைவிட்டாருன்னு சொல்லாத, அது கர்த்தருடைய கண்கள்ல கண்ணீரை வர வைக்குது. ஏன்னா அவர் உன் மேல அவ்வளவு அன்பா இருக்கிறார். அவர் உங்களை எவ்வளவுக்கு அதிகமாக நேசிக்கணுமோ அவ்வளவாய் நேசிக்கிறார். இந்த காலையில் யாருக்கோ கர்த்தர் பேசுறார். ஆமென். உங்களை ரொம்ப ரொம்ப நேசிக்கிறார், உங்களை விட்டுற மாட்டார். எத்தனை நேரம் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. ஸோ ஏனோக்கு தேவனை விசுவாசிக்கிறவனாய் ஓடுனான். அவனை பந்தய சாலையில் அப்படியே கரங்களை ஊற்றி சொல்லுங்க, ஆண்டவரே எங்கள் ஓட்டத்தில் நாங்கள் விசுவாசத்தோடு ஓட எங்களுக்கு உதவி செய்யுங்க. ரெண்டாவது, அவர் எப்படி ஓடினான் அப்படின்னா, தேவனை பிரியப்படுத்துகிறவனாய் ஓடினான். வசனம் சொல்லுது, ஏனோக்கு தேவனோட சஞ்சரித்தான். அந்த சஞ்சரித்தான் என்பதற்கு சில காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கு. ஒன்று என்னன்னா, அவன் தேவனை பிரியப்படுத்துகிறவனாய் இருந்தான். எப்படியெல்லாம் பிரியப்படுத்தினான் அப்படின்னா, அந்த பந்தய சாலையில் அவனுடைய எண்ணம், அவனுடைய சிந்தை, அவனுடைய வார்த்தைகள், அவன் கேட்கறது, அவனுடைய எல்லா காரியங்களிலும், பேசுறது, பார்க்கறது, செய்கிறது, கேட்கறது, எல்லா காரியங்களிலும், யோசிக்கிறது முதற்கொண்டு செய்கிறது முதற்கொண்டு எல்லா விஷயத்திலும் ஏனோக்கு தேவனுக்கு பிரியமுள்ளவனாய் நடந்தான். ஆமென். தேவனுக்கு பிரியமுள்ளவனாய் நடந்தான். இது ரெண்டாவது. அவன் பந்தய சாலையில் ஓடும்போது தேவனுக்கு பிரியமுள்ள காரியங்களை செய்கிறவனாய் வாழ்ந்தான். மூணாவது பார்த்தீங்கன்னா,
அந்த அந்த நீங்கள் யூதா புஸ்தகத்தில் 1ஆம் அதிகாரம், ஒரே அதிகாரம் தான், அதில் 14லேருந்து 15 வரைக்கும் நீங்கள் சில வசனங்களை வாசித்தீங்கன்னா தெரியும். ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறையான ஏனோக்கும் இவர்களை குறித்து, இதோ எல்லாருக்கும் நியாய தீர்ப்பு கொடுக்கிறதற்கும் அவர்கள் அவபக்தி உள்ளவர் யாவருக்கும் அவபக்தியாய் செய்து வந்த சகல அவபக்தியான கிரியைகளின் நிமித்தமும் அப்படின்னு போட்டிருக்கோம். அப்போ மற்றவங்க எல்லாமே அவபக்தியா வாழ்றாங்க, இவன் மட்டுமே தேவ பக்தியாய் வாழ்ந்தவன். ஆமென். தேவ பக்தியாய் வாழ்ந்த ஒரு மனுஷன் தன்னுடைய பந்தய சாலையில் தேவ பக்தின்னு என்னன்னா தேவனை ஆராதிக்கிறவனாய் வாழ்ந்தான். தேவன் ஒருவர் உண்டு, கர்த்தர் ஒருவர் இருக்கிறார், அவர் தான் இந்த உலகத்தை படைச்சிருக்கிறாரு, அவருடைய பிள்ளை நான் அவருக்கு கீழ்ப்படினுங்கிற தேவனை குறித்த அறிவோடு, தேவனை விசுவாசிக்கிற விசுவாசத்தோடு, தேவனை ஆராதிக்கிற ஆராதனையோடு ஏனோக்கு தன் பந்தய சாலையில் நடந்தார். இது 3வது. 4வது, தேவனோடு உறவாடினார். தேவனோடு உறவாடுகிற ஜெப ஐக்கியம், தேவனோடு சஞ்சரித்தார்னு பார்க்குறோம்ல. ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்தான், தேவனோடு கூட உறவாடுதல், தேவனோடு கூட பேசுகிறவனாய் அவன் பந்தய சாலையில் ஓடினான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவன் பிரசங்கிக்கிறவனாய் ஊழியம் செய்கிறவனாய் ஓடினான். யூதாவில் பார்க்குறோம் 15ஆம் வசனத்தில், தமக்கு விரோதமாய் அவபக்தியுள்ள பாவிகள் பேசின கடின வார்த்தைகள் எல்லாவற்றின் நிமித்தமும் அவர்களை கண்டிக்கிறதுக்கும் ஆயிரமான தமது பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தர் வருகிறார் என்று முன்னறிவித்தான். தீர்க்க தரிசனம் சொன்னான், பிரசங்கித்தான். அப்படி என்ன அர்த்தம்? கர்த்தருடைய ஊழியத்தை செய்தான். தன் பந்தய சாலையில் ஏனோக்கு கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறவனாய் ஓடினான். ஆமென். நீங்களும் நானும் கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறவர்களாய் ஓடுகிறவர்களாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. இதுதாங்க ஏனோக்கோட பந்தய சாலை. விசுவாசத்தோட ஓடுனா, தேவனை பிரியப்படுத்துகிறவனாய் அவனுடைய பந்தய சாலையில் ஓடுனா. அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த தேவ பக்தியாய் ஓடுனா, தேவனோட உறவாடுதலோடு ஓடுனா, அந்த 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 பந்தய சாலையில் ஊழியம் செய்கிறவனாய் ஓடுனா. இது எல்லாம் அந்த பந்தய சாலையில் இருந்துச்சு. இப்படி ஓடும்போது நல்லா சுமூகமாக ஓடணும்னு நினைக்கிறீங்களா? இல்லை, பிரச்சனைகளும் இருந்துச்சு. என்ன பிரச்சனை இருந்துச்சு? வசனம் சொல்லுது, 65வது வயதில் மெத்துசலாவை பெற்றான். அதுக்கப்புறமும் குமாரர்கள் குமாரத்திகளை அவன் பெற்றெடுத்தான். குடும்பம் இருந்தது, அந்த குடும்பம், மனைவி இருக்கிறாங்க, பிள்ளைகள் இருக்கிறாங்க. ஏனோக்கினுடைய ஓட்டத்தை குடும்பத்தால் தடை செய்ய முடியவில்லை. ஆமென். குடும்பத்தையும் கவனிக்கிறான், பிள்ளைகளையும் கவனிக்கிறான், எல்லாத்தையும் சரி செய்கிறான். அந்த குடும்பமானது ஏனோக்கை அவன் பந்தய சாலையில் விசுவாசமாக ஓடுறதுக்கு, தேவனை பிரியப்படுத்துறதுக்கு, தேவ பக்தியை வாழ்வதற்கு தடையாய் இல்லை. ஆமென். ஏன்னா வேற ஒருத்தரும் தேவனோடு கூட உறவாடலை, வேற ஒருத்தரும் தேவனோடு கூட பக்தியாக இருந்த மாதிரி வேதம் சொல்லலை. ஏனோக்குடைய குடும்பம் கர்த்தரை நேசிச்சதா சொல்லப்படலை. ஆனால் ஏனோக்கு தேவனை தேடும் பொழுது குடும்பத்தில் சில சலசலப்பு வந்திருக்கலாம், சண்டைகள் வந்திருக்கலாம். என்ன இவர் எப்போ பார்த்தாலும் கர்த்தர்னு போறாரு, எப்போ பார்த்தாலும் ஜபன்னு போறாரு, எப்போ பார்த்தாலும் பைபிள்னு ஓடினாரு. பிள்ளைகள் மூலமாய், ஒருவேளை மனைவி மூலமாய், இல்லை அவங்க சூழ்ந்திருக்கிறவங்க மூலமாய் நிறைய காரியங்கள் இருக்கலாம். ஆனால் எந்த காரியங்களும், குடும்பத்தின் காரியங்கள் ஏனோக்கை தடை செய்யவில்லை. ஆமென். நம்ம குடும்பத்தில் நிறைய சொல்லுவோம்ல, ஏன் ஜெபிக்க முடியல? பிள்ளைங்க தான் காரணம் பிரதர். ஏன் ஜெபிக்க முடியல? மனைவி காரணம் பிரதர். ஏன் ஜெபிக்க முடியல? கணவர் காரணம் பிரதர். ஏன் ஜெபிக்க முடியல? அவங்க காரணம் பிரதர், இவங்க காரணம் பிரதர். சுத்தமாக யாரும் காரணம் இல்லை, நாம தான் காரணம். குடும்பம் தடை இல்லை. ரெண்டாவது ஆமென். ஏன் இந்த பந்தய சாலை ஓடக்கூடாதபடி வர்ற தடைகள்? ரெண்டாவது என்னன்னா, நீ யூதாவில் பார்த்தீங்கன்னா அவபக்தி உள்ளவர்கள் யாவரும் அவபக்தியாய் செய்து வந்த அவபக்தியான கிரியைகள். ஏனோக்கை தவிர அங்கே இருக்கிற எல்லாருமே அவபக்தியான, அதாவது தேவனுக்கு விரோதமான காரியங்களே செய்கிறாங்க. ஏனோக்கினுடைய நாட்களில் தேவனுக்கு விரோதமாக எவ்வளவு பாவம் செய்யணுமோ தேவனே மறந்துட்டாங்க. தேவனுக்கு கிடையாதுங்கிற சூழ்நிலைக்கு வந்தாச்சு. தேவன் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்கிறாங்க. துன்மார்க்கமாய் என்னென்ன பாவங்கள் செய்யணுமோ அத்தனை அவங்க செய்துட்டு இருக்கிறாங்க. அவர்களில் இருக்கிற ஒரு மனுஷன் தான் இந்த ஏனோக்கு.
இந்த ஏனோக்கு சொல்லுது, இவன் தேவ பக்தியாக இருந்தான், அவர்கள் அவபக்தியான காரியங்களை செய்தார்கள். ஆமென். சில நேரங்களில் பார்த்துருக்கீங்களா, நம்ம நல்லா ஜெபிக்கும் பொழுது நம்ம ஜெபத்தை தடுக்கிறதுக்குன்னே சில அவபக்தியான காரியங்களை வீடுகளில் செய்வாங்க. சில ரட்சிக்கப்படாத வீடுகளில் ஒருவேளை மாமியார் ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், மருமகள் ரட்சிக்கப்பட்டிருக்கலாம். பார்த்திங்கன்னா அந்த மருமகள் நல்லா ஜெபம் பண்ணிருப்பாங்க, வேணுன்னே வந்து என்ன பண்ணுறது, ஜெபத்தை கெடுக்கிறதுக்கு சூடம் ஏற்றுறது, வேணுன்னே அவங்க ஜெபத்தை கெடுக்கிறதுக்கு மணி அடிக்கிறது, வேணுன்னே அவங்க ஜெபத்தை கெடுக்கிறதுக்கு சாம்பிராணியை போய்ச்சி விடுறது, இல்லை ஏதாச்சும் சத்தம் போடுறது, கத்துறது, சினிமா பாட்டை போட்டு விடுறது, இது எல்லாமே இருக்கும். டிவி ஆன் பண்ணி விடுறது. எத்தனை வாழ்க்கையில் நடக்குது இது. நீங்கள் ஜெபிக்கும் பொழுது வேணுன்னே கத்துவாங்க, வேணுன்னே டிவி ஆன் பண்ணுவாங்க. அவ்வளோ நேரம் அவங்க டிவியை பார்க்க மாட்டாங்க. ஆக்சுவலாக காதை கேட்காதுன்னா வச்சுக்கோங்க. நிறைய பேருக்கு என்னவே கேட்காது, காதே கேட்காது. சிலருக்கு கண்ணு மங்கலாக இருக்கும். ஆனால் இவன் ஜெபம் பண்ணுறது எனக்கு பிடிக்கலை. நம்முடைய வாழ்க்கையை கெடுக்கிற, நம்முடைய ஜெப வாழ்க்கையை கெடுக்கிறதுக்கு தேவனோடு கூட ஓடுற பந்தய சாலை ஸ்டாப் பண்ணுவதற்கு நிறைய நடக்கும். ஆனால் எல்லாத்தையும் உதறி தள்ளிவிட்டு ஓடிக்கிட்டே இருங்க. உங்களுக்கு விரோதமாய் நடக்கிற தீய செயல்களை உதறிடுங்க. அதெல்லாம் உதற வேண்டியது, சுமக்க வேண்டியது கிடையாது. ஆமென். உதறினா விழுந்துரும், அவ்வளோதான். அதை உதறிட்டு உங்கள் பந்தய சாலையில் ஓட கர்த்தர் உதவி செய்வாராக. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? அல்லேலூயா. இந்த காலை வேளையில கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. ஆமென். அடுத்தது நீங்கள் இந்த வருகிற தடை என்ன தெரியுமா? இந்த இதில் கடினமான வார்த்தைகள், இந்த யூதாவிலே சொல்லப்பட்டிருக்கு, கடினமான வார்த்தைகள் எல்லாவற்றையும். அப்போ என்னன்னா, ஏனோக்கு பந்தய சாலையில் ஓடும் பொழுது விசுவாசத்தோடு ஓடுறான், ஒரு நம்பிக்கையோடு ஓடுறான், ஒரு தேவ பக்தியோடு ஓடுறான், தேவனோடு கூட அதிக நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறான், பிரசங்கிக்கிறான், தீர்க்க தரிசனம் சொல்கிறான், நிறைய நடந்துட்டுருக்கு. இதோட இந்த பந்தய சாலை இவனுக்கு வருகிற பிரச்சனை என்னென்னா, கடினமான வார்த்தைகள், அவன் இருதயத்தை ஒட்டைக்கிற வார்த்தைகள், அவனை செயலிழந்து போக பண்ணுகிற வார்த்தைகள், அவனை குறித்து தகாத வார்த்தைகள், நெகட்டிவான வார்த்தைகள், பழி போடுகிற வார்த்தைகள், எல்லா வார்த்தைகளும் இப்போ ஏனோக்குக்கு நேராக வருது. ஆமென். கடினமான வார்த்தைகளை பேசி ஏனோக்கினுடைய ஓட்டத்தை தடை செய்ய நினைக்கிறாங்க. இன்னைக்கு ஏனோக்கு குறித்து வேதம் சொல்லுது, அவன் உயிரோடு எடுத்துக்கொள்ளப்பட்டான், தேவனோடு கூட உட்கார்ந்து இருக்கிறான். இன்னைக்கு அந்த மகிமையை அடையாதபடிக்கு, அந்த பந்தய சாலினுடைய முடிவை பெற்றுக்கொள்ள கூடாதபடிக்கு இன்னைக்கு உங்க வாழ்க்கையில நிறைய கடினமான வார்த்தைகள் சூழ்ந்து நிற்குது. கடினமான வார்த்தைகளை கேட்டு உங்க பந்தயத்தில் நீங்க ஸ்டாப் ஆகி நிற்கிறீங்க. அது என்ன வார்த்தையானாலும் உதறிட்டு ஓடிக்கிட்டே இருங்க. உங்களுக்கான ஒரு மகிமை காத்து கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. உங்க பந்தய சாலையில என்ன பிரச்சனை வந்தாலும் விசுவாசத்தை விட்டுறாதீங்க. உங்க பந்தய சாலை என்ன பிரச்சனை வந்தாலும் தேவனோடு கூட உறவாடுதலை விட்டுறாதீங்க. உங்க பந்தய சாலை எவ்வளவு கடினமான வார்த்தைகள் வந்தாலும் நீங்க தேவனை பிரியப்படுத்துகிற காரியத்தை, தேவ பக்தி காரியத்தை விட்டுறாதீங்க, ஓடிக்கிட்டே இருங்க. கடினமான வார்த்தைகள் ஏனோக்குக்கு நேராக வந்துச்சு, ஆனால் அதை அவனை சேதப்படுத்தலை. அல்லேலூயா. அடுத்தது பார்த்தீங்கன்னா, அங்கே நாட்களில் இருந்த ஜனங்கள் அவபக்தியான ஜனங்கள். ஆமென். அவங்க எப்படி வாழ்ந்திருப்பாங்க? இஷ்டத்துக்கு வாழ்ந்திருப்பாங்க, ஃப்ரீயாக வாழ்ந்திருப்பாங்க, அவங்க நினச்சதெல்லாம் செஞ்சுருப்பாங்க. ஆனால் ஏனோக்கால நினச்சதெல்லாம் செய்ய முடியாது. ஏன்னா ஆண்டவருக்கு எது பிரியமோ அதுதான் செய்ய முடியும். சில நேரங்களில் நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க, பார் நான் எவ்வளோ ஜாலியாக இருக்கேன் பார், நீ இருக்கிய கத்தரு கத்தரு கத்தருன்னு போயிட்டுருக்கேன். மனிதர்களுடைய எண்ணங்களும் அவங்க வாழ்க்கை முறையும் நிறைய நேரங்களில் பந்தய சாலை ஸ்டாப் பண்ணும். அவங்க சந்தோஷமாக இருக்காங்க பிரதர், என் வாழ்க்கையில் தான் இப்படி இருக்குது. அவங்க பாருங்கள் இஷ்டத்துக்கு போகிறாங்க பாருங்கள், நம்மளால் போக முடியுதா? அவங்களாம் இந்த இடத்துக்குலாம் போகிறாங்க, நம்மளால் போக முடியுதா? நிறைய பேருடைய கேள்வி என்ன, அவங்களாம் சினிமா தேட்டருக்கு போகிறாங்க பிரதர், நம்மளால் கிறிஸ்தவனால் போக முடியுதா? ஆமென். சினிமா தேட்டர் மனுஷனுடைய பாவத்தை விளைவிக்கிற இடம். கவனமாக இருங்க. பாவங்கள் அங்கே தான் உருவாகுது. பாவத்தை கற்றுக் கொடுக்கப்படுகிற இடம். நான் அப்படி தான் பார்க்குறேன், பாவத்தை கற்றுக் கொடுக்கப்படுகிற இடம். யோசித்து பாருங்கள். நீங்கள் சினிமா தேட்டரை பற்றி, நம்ம டைம் ஆயிடுச்சு, நம்ம ஜோமணி முடிக்க போகிறோம். இந்த சினிமா தேட்டர்களுக்காக நம்ம செபிக்கணும். நீங்கள் வீட்டில் சாதாரணமாக ஒரு டிவியை ஓப்பன் பண்ணுறீங்க. நிறைய பேர் சீரியல் பார்க்குற பழக்கம் நிறைய பேருக்கு இருக்குது. சீரியல் பார்க்கும்போது அதில் நிறைய காட்சிகள், நிறைய சீன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய குடும்பத்தில் பிரச்சனையில் உண்டு பண்ணியிருக்கு இல்லையா? இப்படி குத்தணும், இப்படி அடிக்கணும், இப்படி சொல்லணும்,
இப்படி இப்படி பிரிக்கணும், குடும்பத்தை இப்படி பிரிக்கணும், இப்படி பிரச்சனை உண்டு பண்ணணும், இதெல்லாம் எவன் சொல்லி கொடுத்தாங்க? இந்த டிவியில் வந்து சொல்லி கொடுத்தது தான். வீட்டில் உட்காந்துட்டு இந்த குடும்பத்தில் நடக்கிற பிரச்சனைகளை, இந்த மாமியார் மருமக சண்டை, கணவன் மனைவிக்குள்ளே வர்ற சண்டை, இதையெல்லாம் பார்த்து பார்த்து அதே போல் அந்த சேலை எடுக்கிறதும் அதே போல், அந்த சீரியல் அவள் வருவாள்ல அவளை போல எடுக்கணும். இதெல்லாம் எங்கே? சாதாரண சின்ன டிவியில், வீட்டில் பார்க்குற டிவியில். சின்ன டிவியே ஒரு குடும்பத்துக்குள்ளே இவ்வளோ பாதிப்பை ஏற்படுத்துதுன்னா அவ்வளோ பெரிய தியேட்டர். அவன் அந்த சவுண்டு அது இதுன்னு ஸ்டைலை வச்சு உள்ள என்னெல்லாமோ பண்ணி, இல்லை அசுத்தமான ஃப்ளக்ஸு அது இதுன்னு வச்சு உங்களை அப்படியே ஒரு உலகத்துக்குள்ளே கூட்டிகிட்டு போய் உட்கார வச்சு, பார் இதுதான் உலகம், பார் இதுதான் வாழ்க்கை அப்படின்னு கற்றுக் கொடுக்குறான். உட்காந்து நம்ம ஆட்கள் சூப்பர்னு வர்றாங்க. வெளியே வந்து அதே மாதிரி நடக்க ஆரம்பிக்கிறான். முடிய வெட்டுறான், ட்ரெஸ்ஸை போடுறான், பாவத்துக்குள்ளே போகிறான், என்னெல்லாமோ நடக்குதுங்க. அதனால தான் தேவ பிள்ளைகள் ஊழியக்காரங்க சொல்கிறது, தயவுசெய்து எங்கே போகாதீங்க, சினிமா தேட்டருக்கு போகாதீங்க, அது பாவத்தை விளைவிக்கும், கவனமாக இருங்க. அப்போ பாருங்க, மற்றவங்களை போல் நம்ம வாழ முடியாது. மற்றவங்க போவாங்க, நம்ம போக முடியாது. அதுக்காக நம்ம வந்து ரொம்ப குறைஞ்சவங்களும் கிடையாது. அவங்கள விட உன்னதமான ஜனம் நாம, அவங்கள விட தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம் நாம. அல்லேலூயா. இந்த காலை வேளையில் இது எல்லாம் அவங்களுடைய வாழ்க்கை முறையோ மனுஷனுடைய கடினமான வார்த்தைகளோ உங்கள் பந்தய சாலையை தடுக்கணும். இப்போ ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரே இது எதுவுமே என் குடும்பத்தை தடுக்கக்கூடாது, இது எதுவுமே என் பந்தய சாலையை தடுக்கணும். ஏனோக்க போல ஓடிட்டே இருக்கணும்ப்பா, ஏனோக்கை போல என் லெக்கை நோக்கி நான் ஓடிக்கிட்டே இருக்கணும். என் லெக்கு என்ன தெரியுமா? ஒரு நாள் வரும், ஆண்டவர் என்னை பார்த்து சந்தோஷப்பட்டுட்டு, இனி இவனை பிரிஞ்சு என்னால் இருக்க முடியாதுடா, எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் என்னை விடலை, எவ்வளவு சூழ்நிலை வந்தாலும் எனக்காக ஓடுறான், இவனை நான் விடமாட்டேன் அப்படின்னு சொல்லி அவனை தூக்கிட்டு போய் தனக்கு முன்னாக வச்சு அவன் முகத்தையே பார்த்து 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 ரசிக்கிற அந்த எல்லைக்குள்ள நீங்கள் நானும் போகணும். அதுதான் நம்ம எண்டிங். அது வரைக்கும் என்ன வந்தாலும் ஓதறிட்டு ஓடுங்க. ஆமென். அப்படியே கைகளை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே நான் எல்லாத்தையும் ஓதறிட்டு ஓடுவேன்ப்பா, எதுவும் என் பந்தயசாலை தடுக்க முடியாது, நான் இதுக்கு நான் அர்ப்பணிக்கிறேன், இதுக்கு நான் என்ன அர்ப்பணிக்கிறேன். ஆண்டவர் நான் ஒரு குழந்தையை போல கற்றுக்கொண்டு, ஆண்டவர் நான் பயிற்சி பெற்று, ஆண்டவர் இந்த ஓட்டத்தில் நான் ஓடுவேன், என் குடும்பம் என்னை தடுக்க முடியாது, ஆண்டவர் என்னுடைய மனுஷனுடைய தீய செயல்கள் தடுக்க முடியாது, மனுஷனுடைய கடினமான வார்த்தைகள் தடுக்க முடியாது, என் ஆண்டவர் என் ஊழியத்தை தடுக்க முடியாது, என் பிரசங்கத்தை தடுக்க முடியாது, என் தீர்க்க தரிசனம் சொல்றதை தடுக்க முடியாது, என் ஜெபத்தை தடுக்க முடியாது, என் சிறுவர் ஊழியத்தை தடுக்க முடியாது, என் கிராம ஊழியத்தை தடுக்க முடியாது, நான் சபையில் செய்கிற ஊழியத்தை யாராலும் தடுக்க முடியாது. நான் ஊழியம் செய்கிறத நிறைய பேர் குறை சொல்லலாம், நான் போற பாதையை பார்த்து நிறைய பேர் கேலி பண்ணலாம், ஆனா யாரு என்ன சொன்னாலும் அது என் பந்தய சாலையை தொடாது. ஹல்லேலூயா. எனக்கு போல ஓட உதவி செய்யும். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் இந்த சத்தியம் நிறைவேறட்டும். அன்றே ஏனோக்கனுடைய சந்ததிக்கு நீர் ஆயிலை கூட்டி கொடுத்து ஆண்டவர் இந்த தேசத்தின் அழிவை நீர் காப்பாற்றினீர். இன்னைக்கு இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் இந்த உலகத்துக்கு ஒரு தீர்க்க தரிசனமாய் வாழ்வார்களாக. ஏனோக்கினுடைய மகன் மெத்துசலா ஒரு தீர்க்க தரிசனமாய் வாழ்ந்தான். இவங்க பிள்ளைங்க, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய பிள்ளைகள் ஒவ்வொருத்தரும் ஒரு தீர்க்க தரிசனத்தின் அடையாளமாய் வாழ்வார்களாக, தீர்க்க தரிசனத்தின் அடையாளமாய் வாழ்வார்களாக. ஒரு நிமிஷம் நல்லா ஜெபம் பண்ணுறீங்களா? அவன் பிள்ளைகள் இருக்கிறவங்க பிள்ளைகளை வச்சு ஜெபம் பண்ணுங்க, உங்கள் கணவருக்காக ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே நான் ஒரு ஏனோக்கு, என்னை சார்ந்த என் பிள்ளை, என் மனைவி, என் கணவர், என்னுடைய எல்லாரும் நான் முதற்கொண்டு இந்த உலகத்துக்கு நான் தீர்க்க தரிசனத்தை சுமக்கிற ஒரு அடையாளம். மெத்துசலாவை பார்க்கும் போதெல்லாம் எல்லாத்துக்கும் ஒன்று தெரியும், இவன் மரிக்கும் போது அது வரும், இதுதான் மெத்துசலா. ஆண்டவரே அவன் 969 வருஷம் ஆண்டவரை தீர்க்க தரிசனத்தின் அடையாளமாய் வைத்தீர். இந்த உலகத்தில் அதிகமான நாட்களாய் அவனை இந்த உலகத்தில் வைத்தீர். அதே போல இவங்களுடைய சந்ததி, எங்களுடைய பிள்ளைகள், எங்களுடைய சபையார் ஒரு தீர்க்க தரிசனத்தை சுமக்கிற மெத்துசலாவாய் மாறுவார்களாக. ஒவ்வொருவரையும் மாற்றும், ஒவ்வொருடைய பிள்ளைகளையும் மாற்றும். உம்முடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம்.
லார்ட் bless பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.